அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து பெண்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து இன்று முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. முதலில் 1 கோடி பேர் என இலக்கு நிர்ணயித்தாலும் அரசு அறிவித்த பொருளாதார தகுதிக்குள் வரும் அனைவரையும் பயனாளர்களாக இணைக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி 1,06,52,000 பேர் மட்டுமே பயனாளர்களாக இருந்த நிலையில் அடுத்தடுத்து விண்ணப்பித்தவர்களும் பயனாளர்களாக இணைக்கப்பட்டு வருகின்றனர். நிராகரிக்கப்பட்டவர்களின் மேல்முறையீடு செய்ய வழிவகைகள் செய்யப்பட்டன. அடுத்தடுத்த மாதங்களில் பலரும் இணைக்கப்பட்டதால் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,15,00,000 உயர்ந்தது. அதைத் தொடர்ந்து கடந்த ஜூலை மாதம் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு மேலும் 1,48,000 பேருக்கு உரிமை தொகை வழங்க தீர்மானிக்கப்பட்டது. இதன் மூலம் பயனாளர்கள் எண்ணிக்கை 1,16,00,000 அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதிக்குட்பட்ட கஞ்சநாயக்கன்பட்டி ஊராட்சி கிழக்கு தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 17.19 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் இன்று திறந்து வைத்தார். அப்போது அவர் பேசுகையில், வரும் 2025 ஜனவரி முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வழங்கப்படும். அதேபோல் முதியோர் உதவி தொகைக்கு விண்ணப்பித்து ஆணை பெற்றுள்ளவர்களுக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். என் ஆயுள் இருக்கும் வரை இத்தொகுதி மக்களுக்கு உழைத்துக் கொண்டே இருப்பேன் என்றார். இந்த அறிவிப்பின் மூலம் வருகிற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ரேஷன் கார்டு வைத்துள்ள அனைத்து மகளிருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 கிடைக்கும் என உறுதியாகி உள்ளது. இதன் மூலம் பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.